மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். சபரகமுவ மாகாண சபையின் முன்னாள் அமைச்சராக இருந்த அதுல குமார 70 மில்லியன் ரூபாய் அரசு பணத்தை முறைகேடாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் சிஐடியினால் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்குது. சொந்த பணத்தை பக்குவமாக பத்திரப்படுத்த தெரியுது, ஆனா அரசு பணம் மட்டும் எப்படி முறைகேடாக செலவு செய்யறதுக்கு மனசு வருது என்பதுதான் தெரியாம இருக்குது. சிறை என்றா என்ன, பொதுமக்களுடைய பணம்டா என்ன, சட்டம்டா என்ன, கூடிய சீக்கிரம் இந்த அமைச்சர் புரிந்து கொள்வார். கைது செய்யப்பட்ட இந்த முன்னாள் அமைச்சரை எம்பிலிப்பட்டிய நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தினாங்க. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் திகதி வரை விளக்கமறியல்ல வைங்க அப்படின்னு சொல்லி நீதவான் கட்டளை பிறப்பிச்சதுக்கு இணங்க சிறைக்கு ஆசாமிய அனுப்பி வச்சாங்க சிஐடியினர். சபரகமுவ மாகாண சபையில பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்ததுனால சிஐடியினர் சில மாதங்களுக்கு முன்னால இது போன்ற விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சென்ற 2 மாதங்களுக்கு முன்னால சபரகமுவ மாகாண சபையின் முன்னாள் உதவி பெண் பணிப்பாளரும் சபையின் முன்னாள் செயலாளரையும் சிஐடியினர் கைது செய்து சிறைக்கு அனுப்பி வச்சாங்க. அதே குற்றச்சாட்டுல எம்பிலிப்பட்டிய பிரதேச சபையின் முன்னாள் செயலாளரையும் தொழில்நுட்ப அதிகாரி ஒருவரையும் அலுவலக உதவியாளர் என்று பல பேரை கைது செஞ்சு சிறைக்கு அனுப்பி வச்சாங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சபரகமுவ மாகாண சபையினால பாதைகள் செப்பனிட்டதாகவும் மைதானங்கள் புனர் நிர்மாணம் செய்ததாகவும் கிட்டத்தட்ட 77 செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தியதாகவும் செய்து முடித்ததாகவும் போலியான அளவீட்டு தாள்களை தயார்படுத்தி 77 மில்லியன் ரூபாய் அரச பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் குறித்து தான் இந்த கைது நடந்ததாக தெரிய வருது. ஒரு கட்டத்துல ஏதாவது செயற்திட்டங்களை செஞ்சு முடிச்சுட்டு அதுல இந்த களவெடுப்பாங்க. இது என்னடா புதிய விஷயம்னு பாத்தீங்கன்னா, எந்த செயற்திட்டத்தையும் செய்யாம செய்ததாக ஆவணங்களை சமர்ப்பித்து 77 மில்லியன் ரூபாய் அரச பணத்தை ஒரு பகல் கொள்ளை அப்படின்னு என்ற அமைப்புல அதை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை துல்லியமாக விசாரணை செஞ்சதுல பின்புலத்துல தான் இந்த முன்னாள் அமைச்சரையும் கைது செஞ்சிருக்கிறாங்க சிஐடியினர். கடந்த அரசாங்கத்துல கோட்டபய ராஜபக்ஷ அவர்களுடைய அரசாங்கத்தில் நடந்த மற்றொரு ஊழலும் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அது சாதாரண கோடிகள் கிடையாது. கிட்டத்தட்ட 2700 மில்லியன் ரூபாய் அரசுக்கு நட்டம் ஏற்பட்ட ஒரு விஷயம் இப்போது விசாரணையில தெரிய வந்திருக்குது. இந்த கொடுக்கல் வாங்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கை பொஸ்பேட் நிறுவனத்தினூடாக, அதாவது இலங்கையில அரசு நிறுவனம் உரங்களை தயார் செய்து அந்த நிறுவனம் தான் இது LPL என்று சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனத்தினூடாக 3000 மெட்ரிக் டன் ரொக் பொஸ்பேட் உரத்தினை இறக்குமதி செய்வதற்கு 3 நிறுவனங்களுக்கு இவங்க வழங்கியிருந்தாங்களாம். இந்த 3 நிறுவனங்களினூடாக அரசுக்கு ஏற்பட்ட நட்டம் தான் இந்த தொகை. கிட்டத்தட்ட 2700 மில்லியன் ரூபாய் அரசுக்கு நட்டம் ஏற்பட்டிருப்பதாக இப்போது தெரிய வந்து சிஐடியினர் இந்த ஒரு விஷயத்தையும் விசாரணைக்கு உட்படுத்திருக்காங்க. இப்படித்தான் நாட்டுல என்னென்ன நிறுவனங்கள் இருக்கோ அந்த நிறுவனங்களால மக்கள் எதையும் அடைஞ்சதில்ல. குறித்த சாரார் என்ன வகையில பணம் சம்பாதிக்கணுமோ அப்படி சம்பாதிச்சதுனால நாடு இந்த இடத்துக்கு போயிருக்கு. எங்க களவெடுக்கணும், எங்க மேயணும் அப்படின்னு ஒரு சிந்தனையோட தான் இவங்க பயணிச்சிருக்கிறாங்க என்பது இப்போது தெரிய வந்திருக்குது. நல்ல நேரம் ஊழல் சார்ந்த விஷயங்களை இப்போது அரசு கையில் எடுத்ததுனால இந்த நாடு தப்பிச்சிருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத்தள பிரதேசத்துல மிக முக்கியமான பிரபலியமான மக்கள் மத்தியில நன்மதிப்பை பெற்ற ஒரு தேரர், கவிதை வடிவில பண சொல்லி கொடுக்கிறவர் என்றெல்லாம் இவரை பத்தி அடையாளங்கள் சொல்லப்படுது. இந்த பிரபலியமான தேரர் உட்பட 3 பேரை அதிரடியாக மாத்தளை போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்திருக்கிறாங்க. இவரிடமிருந்து 300 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இப்போது இதை பாவனைக்காக இவர் எடுத்தாரா அல்லது விற்பனைக்காக எடுத்தாரா என்ற பல்வேறு விஷயங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுது. இதே போன்ற ஒரு சம்பவம் கடந்த சில தினங்களுக்கு முன்னால பதிவாச்சு. கண்டி கெலியோய பிரதேசத்துல 2 தேரர்கள் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்ட சம்பவம் கண்டி போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துல ஆஜராக்கப்பட்ட சம்பவமும் பெரும் கவனத்தை இலங்கையிலே ஈர்த்திருந்ததை பார்க்க முடிந்தது. இவங்களுக்கு என்னடா நடந்த, எதுக்கு இதுக்கு பின்னால பயணிக்கிறாங்கன்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறுதிக்கு. போதனை செய்ய வேண்டியவங்க போதைக்கு பின்னால ஏன் ஓடுறாங்கன்ற கேள்வியும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் சொல்லித்தான் இந்த தேரர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. பொதுமக்களுக்கே தெரியுது தேரர்களுடைய அண்டவாளம் தண்டவாளங்கள். இன்னைக்கு போதைக்கு அடிமையான மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு போறது நாட்டினுடைய எதிர்காலம் குறித்து மிகப்பெரிய ஒரு
கேள்வியை எழுப்பியிருக்கு. டூல் பயன்படுத்துகின்றவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,20,000 பேர் என்ற ஒரு கணக்கு சொல்லுது. ஐஸ் பாவிக்கின்றவர்கள் 1,00,000க்கும் அதிகம் என்று சொல்லப்படுது. கஞ்சா பாவிக்கின்றவங்க 3,00,000க்கும் அதிகம் என்று சொல்லப்படுது. இப்படி போதைக்கு பின்னாலேயே சமூகம் ஓடுகின்ற ஒரு சூழல் உருவானதுக்கு காரணமே பாதாள குழுக்கள் ஒரு அட்டகாசத்தை பண்றாங்க. அவங்களுக்கு அரசியல்வாதிகளுடைய துணை கிடைக்குது, பாதுகாப்பு துறையினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு எல்லாம் பேசப்படுகின்ற இந்த சூழல்ல தேரர்களும் தமது பங்குக்கு இப்படியான வேலைகளை செய்வது என்பது அங்கீகரிக்க முடியாத ஒரு விடயமாக இப்போது பார்க்கப்படுது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடற்படையின் முன்னாள் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற அட்மிரல் சரத் அவர்கள் சிஐடியினால் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எதற்காக இவரை கைது செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா, 2010ஆம் ஆண்டு கேகால பிரதேசத்தைச் சேர்ந்த சாந்த சமரவீர என்பவரை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் குறித்து வழக்கு தற்போது நிலுவையில் இருக்குது. இந்த வழக்கு குறித்து விசாரணைக்காகத்தான் இந்த ஓய்வு நிலையில் இருக்கின்ற கடற்படை புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்குது. சாந்த சமரவீர அளவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு சுகையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாம். அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு தப்பி போயிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் போலீஸ் தரப்புல சொல்லப்பட்டது. ஆனா சிஐடியினுடைய விசாரணையில தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாந்த சமரவீரைய கடற்படையைச் சேர்ந்த சிலர் கடத்தி திருகோணமலையில் இருக்கின்ற கன்சைட் முகாம்ல தடுத்து வைத்து தான் காணாமலாக்கப்பட்ட ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. தற்போது இது குறித்த விசாரணை கொள்ககவல நீதவான் நீதிமன்றத்துல அந்த வழக்கு ஓடிக்கொண்டிருப்பதனால இந்த வழக்கின் விசாரணைக்காகத்தான் தற்போது முன்னைய நாள் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக இருந்த அட்மிரல் சரத் அவர்களை சிஐடியினர் கைது செஞ்சிருக்கிறாங்க. இவரை கைது செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கன்சைட் வதை முகாம் அன்றைய காலகட்டத்தில் கடற்படையின் புலனாய்வு பிரிவுக்கு கீழ்தான் இயங்கியதாகவும் அவர்கள்தான் இதை இயக்கியதாகவும் சொல்லப்படுது. விசாரணைகளை கண்டறியப்பட்டிருக்குது. எனவே இவர் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக இருக்கின்ற காலகட்டத்தில தான் இந்த குறித்த காணாமலாக்கப்பட்ட நபர் அந்த வதை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுனால இவர் அறியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை, அல்லது இது குறித்து இவர் விசாரணை நடத்தவில்லை, இது குறித்து தேடல் இவர்கிட்ட இருக்கல என்ற காரணத்தினால இவரும் அதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார் என்ற வகையில தான் இவரை இப்போது கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க. இதற்கு முன்னைய நாள் கடற்படை தளபதியாக இருந்த நிசாந்த உலுகுத்தென்ன என்ற தளபதியை சிஐடியினர் கைது செஞ்சாங்க. அவரை கைது செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அட்மிரல் சரத் அவர்கள் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக இருக்கின்ற காலகட்டத்தில் இவருடைய அனுமதியோடு ஒரு நாள் அங்கு இவர் சென்றிருக்கிறார். சென்ற போது குறித்த நபர் அங்கு இருந்ததாக சொல்லப்படுது. பிறகு அவர் ஓய்வுக்கு சென்றதுக்கு பின்னால அந்த பதவிக்கு, அதாவது கடற்படை புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக நிசாந்த உலுகுத்தென்ன அந்த பதவியை வகிச்சதுனால இது குறித்து எந்த விசாரணையும் இவர் செய்யல. இவர் அறிய அப்படி ஒரு நபர் அங்கு தடுத்து வைக்கப்பட்டார், அவர்தான் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்து எந்த ஒரு விசாரணையும் இவர் செய்யல என்பதனால இவரையும் அனுமதி கொடுத்திருக்கிறாரே அல்லது கண்ணும் காணாமல் இருந்தாரே, எனவே இவர்களும் இதற்கு உடந்தை என்ற வகையில் உதவி ஒத்தாசை செய்திருக்கிறார் என்ற சந்தேகத்துல தான் 2 பட தளபதிகளையும் இப்போது சிஐடியினர் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இவர்கள் குறித்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் இன்னும் யாரெல்லாம் கைது செய்யப்பட போகிறார்கள் என்ற ஒரு விஷயம் இப்போது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்குது. இதுவரைக்கும் இந்த வழக்கு குறித்து கிட்டத்தட்ட 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 6 போலீசார், அந்த போலீசார் அனைவரும் இப்போது பிணையில் வெளியில் வந்திருக்கிறாங்க. 6 கடற்படை வீரர்கள் அல்லது இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல 3 பேர் பிணையில் வந்திருக்கிறாங்க. இப்போது 3 பேர் சிறையில் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போது கைது செய்யப்பட்ட அட்மிரல் சரத் அவங்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினாங்க. எதிர்வரும் 24ஆம் திகதி வரை இவரை விளக்கமறியல் வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததுக்கிணங்க இப்போது இவர் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் இப்போது அதற்கான வழக்குகள் விசாரணைக்காக வந்திருக்குது. சிஐடியினர் இது பற்றி துப்பு துளக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யாருக்காக இதெல்லாம் பண்ணினாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். இது போன்ற பதவியில் இருந்தவங்க ஒரு நாள் விசாரணை செய்யப்படும், கைவிலங்கிடப்படும், விளக்குமுறையில் வைக்கப்படுவோம், நீதிமன்றம் அழைத்து செல்லப்படுவோம் என்ற விஷயங்கள் கனவுல கூட நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இதுதான் மக்கள் ஆணைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று
மக்கள் இப்போது பேசிக்கொள்வதையும் பார்க்க முடியுது. அனைவருக்கும் சட்டம் சமமானது என்ற கோட்பாடு. எனவே அந்த ஒரு விடயம் நடந்தரட்டும் என்று கூறுவதோடு போதை இல்லாத நாடும் வீடும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.